அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் வாங்குங்க. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ். சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு. இந்த தேர்ட் ட்ரைமஸ்டர்ல என்ன மாதிரியான கேர் இருக்கணும்? வயிற்றுல வலி, கால் வீக்கம், வாந்தி அது மாதிரி இருந்தால் உடனே வரணும். தூரக்க இருக்கிற பிரசவ ஸ்திரீகளை நாங்கள் அட்மிட்டே பண்ணி அப்சர்வ் பண்ணி ஓரளவுக்கு குறைச்சலாக இருந்தால் தான் FGRன்னு ஒன்று சொல்லுவோம், ஃபீட்டல் க்ரோத் ரிட்டார்டேஷன். அதாவது ஒரு வாரத்துக்கு இவ்வளோ வளரணுன்னு இருக்குது ஒரு கணக்கு. ஸோ அந்த க்ரோத் கர்வில் குறைச்சலாக இருக்குது அப்படின்னா சில பேருக்கு தலை மேலே இருக்கும், இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு அதே மாதிரி இந்த குழந்தைக்குன்னு ஒரு கேர் இருக்குல்ல மேம், பிறந்ததுக்கப்புறம் வந்து அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் கொடுக்குறதா இருக்கட்டும் எக்ஸ்ட்ராவாக. ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் டிமாண்ட் ஃபீடிங்னு ஒன்று சொல்லுவோம். குழந்தை ஃபுல்லாக சாப்பிட்டுச்சுன்னா அழாது, 2 மணி நேரம் அழவே அழாது. 2 மார்பகத்திலையும் மாற்றி மாற்றி கொடுக்கணும். அது ஃபுல்லாக எம்டியாக இருக்கும், குழந்தையும் திருப்தியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மாரில் தட்டி அது ஏப்பம் விடுதா பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஃபார்முலாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, குழந்தைங்களுக்கு ஃபார்முலா கொடுக்குறது எந்த ஒரு மாதத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்? ஃபார்முலா ஃபுட்டே ரொம்ப வேண்டான்னு தான் சொல்கிறாங்க. இந்த தேர்ட் ட்ரைமஸ்டரில் என்ன மாதிரியான கேர் இருக்கணும்? இதே மாதிரி தான் உணவு, உடற்பயிற்சி இருக்கணும். இந்த மாதிரி குழந்தை முன்றது தெரியல, அவங்களுக்கு பிபி, ரத்த சோகை அந்த மாதிரிலாம் எவ்ரி விசிட் ஆக்சுவலி 12 வாரத்துக்கு அப்புறம் 4 வாரத்துக்கு ஒருக்கா வர சொல்லுவோம். அப்போ நாங்கள் ஒரு தடவையும் அவங்கள பரிசோதனை பண்ணிவிட்டு சில பரிசோதனைகளையும் பண்ணுவோம். உடல் பரிசோதனையும் பண்ணுவோம், லேப் பரிசோதனையும் பண்ணுவோம். யூரின், ஹீமோக்ளோபின் கண்டிப்பாக 10 கிராம் இருக்கணும் ஹீமோக்ளோபின். இல்லைன்னா அவங்களுக்கு ரத்த சோகை இருக்குதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு அதுக்கு உண்டான இதை கண்டிப்பாக மருந்தோ மாத்திரைகளோ ஜாஸ்தி பண்ணலாம். அதுலேயும் இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா கூட பூச்சி மருந்து ஏதாவது இருக்கான்னு பார்த்து பூச்சி கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுலேயும் இம்ப்ரூவ் ஆகலைன்னா பிளட்டு வித்தியாசமான குரூப்புகள், இந்த மாதிரி ஹீமோக்ளோபினோமத்தீஸ்லாம் இருக்குது, அது இருக்காங்கிறதையும் செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்றும் இல்லை அயன் தான் கம்மியாக இருக்குன்னா அயனை இது மூலம் மாத்திரை மூலமும் கொடுக்கலாம், நரம்பு மூலமாகவும் கொடுக்கலாம். அதுக்கு ஒரு கால்குலேஷனும் இருக்குது. எவ்வளோ டெஃபிசிட் இருக்குதுன்னு சொல்லி கால்குலேட் பண்ணி அந்த அளவுக்கு நரம்பு மூலமாக அயனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பிபி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அடிக்கடி வர சொல்லுவோம். அது ஒரு மைல்ட், சிவியர் 2 வகை இருக்குது பிபியில். அவங்களுக்கு கர்ப்ப காலத்தில் வர பிபி மைல்டாக இருந்துச்சு, மற்ற லேப் டெஸ்ட்டெல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னா, யூரினில் அல்பிமனும் குறைச்சலாக இருந்துச்சுன்னா ரத்த கொதிப்புக்குரிய மாத்திரை கொடுத்து 2 வாரத்துக்கு ஒருக்கா வர சொல்லுவோம், அடிக்கடி வர சொல்லுவோம். அவங்களுக்கு அபாய குறிகளை பற்றியும் சொல்லிக் கொடுப்போம். திடீர்னு தலைவலி, மயக்கம், மேல் வயிற்றுல வலி, கால் வீக்கம், வாந்தி அது மாதிரி இருந்தால் உடனே வரணும். இல்லை சில சமயம் வலிப்பு வர்றதுக்கு தூரக்க இருக்கிற பிரசவ ஸ்திரீகளை நாங்கள் அட்மிட்டே பண்ணி அப்சர்வ் பண்ணி ஓரளவுக்கு லெவல் குறைச்சலாக இருந்தால் தான் வீட்டுக்கே அனுப்புவோம். ரொம்ப சிவியராக இருக்கிறவங்கள பெட்டில் தான் சேர்க்கணும். ஏன்னா எனி டைம் அவங்களுக்கு வலிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை ப்ரிவெண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்தே இவங்களுக்கு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சர்க்கரையும் ஒரு ட்ரைமஸ்டர்லையும் செக் பண்ணுவோம். தைராய்டும் செக் பண்ணணும். ஏன்னா தைராய்டெலாம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா குழந்தைய, தைராய்டு டிஃபிஷியண்ட்டாக இருந்தால் குழந்தையும் பாதிக்கும், அவங்களுடைய இதை பாதிக்கும். ஸோ எல்லாமே 12 வாரத்துலேருந்து 24 வரையில் 4 வாரத்துக்கு ஒருக்கா வர சொல்லுவோம். குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குது, இந்த மாதிரி பரிசோதனை, லேப் பரிசோதனைலாம் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை அப்படின்னா 4 வாரத்துக்கு ஒருக்கா 24 வாரத்துக்கு 28 வாரம் வரலாம் வரலாம். அதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு ஒருக்கா வரணும். 37 வாரம் கழித்து எவ்ரி வீக் வரணும். 32 வாரத்தில் திருப்பியும் ஒரு ஸ்கேன் பண்ணுவோம். அது க்ரோத் ஸ்கேனுன்னு பேர். குழந்தை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, கரெக்ட் லெவலில் வந்திருக்கா,
அது குறைச்ச லெவலில் இருக்கா. ஏன்னா வந்து எஃப்ஜிஆர்னு ஒன்று சொல்லுவோம், ஃபீட்டல் க்ரோத் ரிட்டார்டேஷன். அதாவது ஒரு ஒரு வாரத்துக்கு இவ்வளோ வளரணுன்னு இருக்குது ஒரு கணக்கு. ஸோ அந்த அந்த க்ரோத் கர்வில் குறைச்சலாக இருக்குது அப்படின்னா என்ன காரணம்? ரத்த ஓட்டம் குறைச்சலாக இருக்கா, இல்லை நியூட்ரிஷன் குறைச்சலாக இருக்கா, அந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி வைத்தியம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாமும் 32 வாரத்தில் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் 37 வாரத்துலேருந்து ஒரு ஒரு வாரம் பண்ணுவோம். அது 37வது வாரத்தில் பண்ணும்போது குழந்தையோட பொசிஷன் கண்டுபிடிப்போம். குழந்தைய சுற்றி இருக்கிற தண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த நஞ்சு வந்து பொசிஷன் முதல்ல கண்டுபிடிச்சிடும். 32 வாரத்தில் அந்த மாதிரிலே முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 37 வாரத்தில் ஸ்கேனோட அவசியம் என்ன அப்படின்னா, குழந்தைய சுற்றி இருக்கிற தண்ணி அது சில சமயம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா மூச்சு திணறல் ஆகும். ஐடியலாக 20 இருக்கணும். 4 குவாட்ரண்ட்லேயும் பார்க்கும்போது 20 இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நிறையா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி சர்க்கரை வியாதி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த தண்ணி நிறையா இருக்கும். பாலிஹைட்ராம்னியஸ்னு பேர். சில சமயம் குழந்தைக்கு ரத்த ஓட்டம் சரியாக இல்லைன்னா ஆலிகோஹைட்ராம்னியஸ் வரும். ஸோ ஏன்னா ரத்த ஓட்டம் சரியாக இல்லாததுனால குழந்தையோட கிட்னிக்கு செக்ரீஷன் இருக்காது. ஒன் ஆஃப் த அந்த குழந்தைய சுற்றி இருக்கிற தண்ணியில் ஒரு பகுதி வந்து இப்போ குழந்தையோட யூரின் மூலமாக இருக்கும். ஸோ குழந்தைக்கு ரத்த ஓட்டம் சரியாக இல்லை அப்படின்னும்போது யூரின் அவுட்புட்டும் குறையும். ஆலிகோஹைட்ராம்னியஸ் இருக்கும்போது குழந்தைக்கு மூச்சு திணறலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தைய சுற்றி இருக்கிற தண்ணி அளவும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ குழந்தையோட மூமெண்ட், குழந்தையோட ப்ரெசன்டேஜ், சில பேருக்கு தலை மேலே இருக்கும், இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம அவங்களுடைய பர்த் பிளானை டிசைட் பண்ண முடியும். இப்போ வயிறு வளர வளர வந்து அவங்களுக்குமே எப்படி படுக்கிறது, என்ன பொசிஷனில் படுக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். 14 வாரத்துக்கு அப்புறம் 12 வாரம் வரையிலும் அது வந்து உள்ளே இருக்கும். எலும்பு, இந்த இடுப்பு எலும்பு பகுதிக்கு உள்ளராக இருக்கும். அதுக்கப்புறம் எப்போ வயிறு பக்கம் வர ஆரம்பிச்சிச்சோ 16 வீக்ஸ் 18 வீக்ஸ்லேயே ஒரு பக்கமாக படுக்கிறது தான், லெஃப்ட் சைடு ஒரு பக்கமாக. ஏன் அப்படின்னா நேராக படுக்கும்போது நம்மளுடைய பெரிய இரத்த குழாய்கள்னால் பின்பகுதியில் தான் இருக்குது, கர்ப்பப்பைக்கு பின்பகுதியில் இருக்குது. ஸோ இவங்க நேராக படுத்துட்ருக்கும்போது கர்ப்பப்பையே பெருசாக இருக்குது. அது மேலே அமுக்கும்போது ரத்த ஓட்டம், குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டம் குறையும் அந்த ப்ரெஷர் எஃபெக்டில். ஸோ ஒரு பக்கமாக அவங்க படுக்கிறது தான் எப்போவுமே, டில் டெலிவரி ஒரு பக்கமாக படுக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி ட்ராவல்ன்ற வரப்போ நிறைய இடங்களில் பார்க்குறோம், ட்ராவல்லே குழந்தை பிறந்துரும். ஸோ இந்த ட்ராவல்ங்கிறது அந்த டைம் அட்வைசபிளா? எப்போவுமே அம்மா வீட்டுக்கு போங்க அப்படின்னா 32 வாரத்திலே அனுப்பிச்சி விட்டுருவோம். சில பேர் எனக்கு லீவு கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல அப்படின்னு லேட்டாக போகிறாங்க. அப்போவும் அந்த அத்தியாவசியம் இருந்ததுன்னா ட்ரெயினில் போகிறது பெட்டர். ஏன்னா எல்லா ஸ்டேஷன்லேயும் ஹாஸ்பிட்டலோட நம்பர் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஷன்லேயும் உதவி, எமர்ஜென்சி, சின்ன இதுக்கு உடனே அவங்க அங்கே பக்கத்தில் நிப்பாட்டி உடனே அனுப்புறதுக்கு வசதிகள் இருக்குது. ஏரில் போகும்போதெல்லாம் பெர்மிஷன் கேட்குறாங்க. 32 வீக்ஸ்க்கு அப்புறம்லாம் நம்ம வந்து அவன் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ப்ரெஷரைஸ்டு ஏர்க்ராஃப்ட். அண்ட் போஸ்ட் லேபர்னு வர்றப்போ வந்துட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த தாய்க்கு ஒரு கேர் வேணும்ல, அவங்க என்ன மாதிரியான கேர் அவங்கள பண்ணிக்கணும்? குழந்தை இப்போல்லாம் வந்து குழந்தை பிறந்த உடனேயே நாங்கள் அம்மாவோட மார்பகத்தில் போட்டுருவோம். ஏன்னா மார்பகத்தில் அது சக் பண்ண ஒரு அந்த சமயம் வந்து பால் மாதிரி வராது, ஒரு தண்ணி மாதிரி வரும். கொலஸ்ட்ரம்னு பேர். அதில் எல்லா எதிர்ப்பு சக்திகளும் அதில் தான் இருக்குது. ஆன்டிபாடிஸ் எல்லாமே அதில் தான் இருக்குது. அதில் பாப்பாக்கும் நல்லது, அம்மாவுக்கும் நல்லது. ஏன்னா கர்ப்பப்பை சுருங்கிறதுக்கும் அது உதவும். ஸோ அவங்களுக்கு முதல்ல நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் எப்படி குழந்தைய பிடிக்கணும், குழந்தைய எப்படி வந்து பால் கொடுக்கறதுக்கு வசதியான ப்ரொசீஜர். உட்காந்து கொடுக்கறது தான் நல்லது. ஆனால் படுத்துட்டு கொடுக்கும்போது அம்மாவோட தலைப்பகுதியும் கழுத்து பகுதியும் கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்கணும். குழந்தை அது பக்கத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அப்பப்போ பார்க்க சொல்லணும், குழந்தையோட வாய் அதில் தான், அந்த காம்பில் தான் இருக்கா அப்படிங்கிறது. சில சமயம் அம்மா தூங்கிட்டு விபரீதமான இதெல்லாம் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப டயர்டாக இருக்கும்போது ஒரு கொஞ்சம் அம்மாவோட தலைப்பகுதியும் கழுத்து பகுதியும் கொஞ்சம் உயரமாக இருந்துட்டு இதை அணைச்சிக்கிட்டு கரெக்டான பொசிஷனில் இருக்கா பார்த்துட்டு பண்ணணும். பட் உட்காந்து பண்ணுறது கம்ஃபர்டபுள், தாய் மடியில் வச்சுட்டு இது பண்ணுறது. அப்போது அவங்க நல்ல சாப்பாடு சாப்பிடணும்.
ஏன்னா வந்து பால் சுரக்கிறதுக்கு நல்ல சாப்பாடு தேவை ஆக்சுவலி. அதே மாதிரி நல்ல பால், அந்த கீரைகள், அதுக்கப்புறம் புரத சத்து உள்ளது, அதெல்லாம் பருப்பு, அதெல்லாம் ரொம்ப அவசியம். டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லது. அதுக்கப்புறம் நல்லா ப்ரோட்டீன் உள்ள இது, நார் சத்து உள்ளதெல்லாம் திருப்பியும் நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும். 6 மாதத்துக்கு மேலே நல்லா தான் சாப்பிட்ணும். சில பேர் பயந்துக்கிறாங்க, நான் வெயிட் கெயின் பண்ணுவேன் அப்படின்னு சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதில்லை. வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு திருப்பி உடற்பயிற்சி தான் பண்ணணும் அவங்களுக்கு. போஸ்ட்மேட்டெல்லாம் திருப்பி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸு, 2 காலை உயர்த்தி வச்சுட்டு ஸ்டெப் பண்ணுறது, ஒரு காலை இப்படி திருப்புறது, அந்த காலை திருப்புறது, அந்த மாதிரி இது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸு, அப்டாமினல் வால் இதுக்கு நேராக படுத்துட்டு கை இப்படி தூக்குறது, அந்த மாதிரி இது அந்த இது இது பேர் என்ன, அவங்க தாய்ப்பாலே இன்க்ரீஸ் ஆகும் சில எக்ஸசைஸில். படுத்துட்டு 2 கையும் மேலே தூக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1 லிட்டர் இது பாட்டில் வச்சுட்டு இப்படி பண்ணி இருக்கும்போது அந்த முதுகு சதையெல்லாம் இது பண்ணும்போது பாலே சுரக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நல்ல சாப்பாடு இருக்கணும், நல்ல சூழ்நிலை இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அப்போ எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த சமயங்களில் அவங்களோட பாடி பயங்கர வீக்காக இருக்கும் இத்தனை நாள் இருந்ததுக்கும். அதுக்கு தான் நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்ல சரிவிகித உணவு சாப்பிட்ணும். அப்போவும் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸுகள் பண்ணணும். அதே மாதிரி இந்த குழந்தைக்குன்னு ஒரு கேர் இருக்குல்ல மேம், பிறந்ததுக்கப்புறம் வந்து அவங்களுக்குன்னு வந்து சில விஷயங்கள் கொடுக்குறதா இருக்கட்டும் எக்ஸ்ட்ராவாக. ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் 6 மாதம் வரையிலும் தாய்ப்பாலுக்கு உகந்தது வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கூட, இப்போ தான் உங்களுக்கு 6 மாதம் 1 வருஷம் லீவ் தராங்க. அப்படியே 6 மாதத்தில் வேலைக்கு போனாலும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ வச்சுட்டு போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் 6 மாதம் வரையிலும் குழந்தைக்கு அதுவும் டிமாண்ட் ஃபீடிங்னு ஒன்று சொல்லுவோம். குழந்தை ஃபுல்லாக சாப்பிட்டுச்சுன்னா அழாது. ஒரு 2 மணி நேரம் அழவே அழாது. குழந்தை நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுச்சான்றது நம்மளுக்கு தான் தெரியும். 2 மார்பகத்திலையும் மாற்றி மாற்றி கொடுக்கணும். அது ஃபுல்லாக எம்டி ஆகும். குழந்தையும் திருப்தியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மாரில் தட்டி அது ஏப்பம் விடுதா பார்க்கணும். நல்லா அது ஃபுல்லாக சாப்பிட்டுச்சுன்னா 2 மணி நேரத்துக்கு அழவே அழாது. அது பேரே இட்ஸ் கால் டிமாண்ட் ஃபீடிங். அது அழுதுதுன்னா அதுக்கு பசிக்கிறது அப்படின்னு அர்த்தம், இல்லை பாப்பா வெட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த குழந்தைய எழுப்பி வந்து இல்லை குழந்தை ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கா, அதனால எழுப்பி நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு இல்லை, அது டைம் பண்ணலாமே. 10-11 மணிக்கு நீங்கள் குழந்தைய ஃபீட் பண்ணிங்கன்னா அது 3 மணி போல் உங்களுக்கே முழிப்பு வந்துடும், அதுவும் அழுவும். அதே மாதிரி இந்த ஃபார்முலாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, குழந்தைங்களுக்கு ஃபார்முலா கொடுக்குறது எந்த ஒரு மாதத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்? ஃபார்முலா ஃபுட்டே ரொம்ப வேண்டான்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் 6 மாதம் கழித்து நீங்கள் சாதாரணமாக பருப்பு அந்த மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண அவங்கவுங்க ஃபேமிலியில் எது யூஸ்வலாக கொடுக்குறோமோ அந்த பை 1 இயர் வீட்டில் என்ன சாப்பிட்றோமோ அது குழந்தை சாப்பிடும். அதேமாதிரி இந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணுற விதம், ஒரு பால் கொடுக்குறப்போ நம்ம ஒரு விதத்தில் வந்து ஒரு பொசிஷனில் வச்சுருக்குறோம் அப்படிங்கிறத தாண்டி அந்த குழந்தைங்களை வந்து எத்தனையோ பேர் தூக்குறாங்க, எல்லாருமே கொஞ்சுவாங்க. ஆனால் இந்த வில்லேஜ் பக்கம்லாம் பார்த்துட்டோன்னா அந்த குழந்தைங்களை காலையில் குளிப்பாட்டுறதுல எல்லாத்துலேயும் ஒரு முறை வச்சுருப்பாங்க. இல்லைன்னா நான் ரீசெண்டாக பார்த்த நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரிய முறைலாம் வச்சுருப்பாங்க. வெயிலில் காட்டுறது, குழந்தைய தூக்கி இறக்குறது, இந்த மாதிரி ஒரு சீசா மாதிரி குழந்தைய ஏதோ பண்ணுறாங்க. இல்லைன்னா அது அழுதுருச்சு, குடல் புரண்டுருச்சுன்னு சொல்லி ஒரு துணியில் போட்டு அந்த குழந்தைய உருட்டுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுனால அது குழந்தைக்கு சேஃபா? குழந்தைக்கு சேஃப் இல்லை. குழந்தை ஏன் அழறதுன்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஜுரம் இருக்கலாம், அதுக்கு யூரின் போகும்போது சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்க யூரின் போகும்போது அழுவும். ப்ராபப்ளி அதுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். இல்லை மோஷன் 2 நாளைக்கு ஒருக்க போயே இருக்காது, போகும்போது வயிற்று வலியில் அழுவும். அதுக்கு அதான் குழந்த பிறந்த உடனே ஒரு 5 நாளைக்கு வெயிலில் காமிப்பாங்க அந்த காலத்தில். அது ஒரு விதத்தில் வந்து ஜாண்டிஸை குறைக்கும் அது. ஏன்னா அது ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு சில சமயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சும்மாவே வெயிலில் காமிச்சு அவங்க குளிப்பாட்டுற முறையெல்லாம் காலை உருவி அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு சயின்டிஃபிக்காக எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை, பாரம்பரியாக பண்ணுறாங்க, ஒன்றும் ஆறுதில்லை.
அது சென்சிட்டிவ் ஸ்கின்னு வர்றப்போ கூட வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்குன்னு தனியாக பவுடர் அரைச்சி வைப்பாங்க. அது நொரலாம் இருக்கும் சிலதெல்லாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களோ, குழந்தைக்கு மை தீட்டுறது, கண்ணுக்கு கீழே புருவத்து மேலலாம் அவ்வளோ மை போட்டு விட்டுடுவாங்க. ஸோ அதெல்லாம் திருஷ்டி. வந்து அது அவங்களுடைய பிலீஃப். ஸோ அதை நம்ம வந்து எந்த இடங்கள்லையும் ஏன்னா கண்ணு கிட்ட மை போடுறப்ப அது உள்ளே போய் அந்த குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகுற விஷயங்கள் இருக்கா? இங்கே வைக்கிறது ஓகே, இங்கே கன்னத்துலேயோ நெத்தியிலையோ வச்சுக்கிறாங்க, உள்ளே பரவாயில்லை. போனால் பெரியவங்களுக்கு கூட சிவப்பாயிடுது இல்லையா? அதை கேர்ஃபுல்லாக போடுவாங்களா இருக்கும். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். லயன் டெசர்ட் கிங் டேட்ஸை வாங்குங்க. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ். சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு